See, now we are going to see limits and derivatives. Okay, the calculation வந்து actually இதுதான் foundations. லிமிட்ஸ் வந்து அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுட்டா போதும். இந்த லிமிட்ஸ் இருந்தால் தான் நம்ம டெரிவேட்டிவ் சைடில் போக முடியும். ஸோ எப்போ நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் ஜீரோ. ஓகேயா, இது வந்து நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஆனால் நம்ம இப்போ லிமிட்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெரி க்ளோஸ் டு திஸ் வேல்யூ, அதாவது வெரி க்ளோஸ் டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். வெரி க்ளோஸ் டு ஜீரோ அப்படிங்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ இட்ஸ் நியரிங் ஜீரோ அப்படிங்கிறது அர்த்தம். அதை தான் நம்ம என்ன எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ லிமிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஜீரோ இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஜீரோ வேல்யூ எடுத்துக்காமல் அதனுடைய நியர்பை வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன வேல்யூ? ஸோ யூ வில் பி ஹேவிங் 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் இதனோட வேல்யூ. ஆனால் நம்ம வந்து வெரி க்ளோஸ் டு தட் அப்படின்னா என்ன, when எக்ஸோட வேல்யூ ஒன்றுங்காமல் அதனுடைய வெரி க்ளோஸ், அதாவது முன்னாடியும் பின்னாடி அப்படின்னா என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், சரி இது 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா கரெக்டாக அவுட்புட்டோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2வாக கிடச்சிருது. ஆனால் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்காமல் நான் என்ன பண்ணுறேன், வெரி க்ளோஸ் டு திஸ் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வெரி க்ளோஸ் டு திஸ் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அது என்ன 0.9, 0.99, 0.099 இப்படி வேல்யூஸ் எடுக்கும்போது அது என்ன ஆகுது, அதனுடைய அவுட்புட் என்ன 2. இட்ஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு 2. ஸோ புரியுதா, அதாவது நான் எப்போ அந்த இன்புட் வெரி க்ளோஸ் டு அப்படின்னு கொடுக்கும்போது அந்த அவுட்புட் ஆல்சோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு திஸ் 2. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறேன் 1.0, 1.1, 1.2. அதாவது இப்போ நம்ம வந்து 1.0ன்னு கொடுக்கும்போது 2.0, 1.1ங்கிறது 2.31, 1.2ங்கும்போது 2.64. சரி, அதாவது நம்ம இங்கேருந்து சரி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 1.2 கொடுக்கும்போது 2.64, இன்னும் வேல்யூ குறைக்கிறோம், வெரி க்ளோஸ் வரும்போது 2.31 இன்னும் குறைக்கிறோம். ஸோ யூ வில் பி ஹேவிங் இது வந்து 1.1. இந்த 1.1 அப்படின்னு குறைக்கும்போது இன்னும் இட்ஸ் கம்மிங் க்ளோசர் டு 2, அப்போ 2.03. இன்னும் நம்ம 1.01 அப்படின்னு இன்னும் கொடுத்தோம்னா இன்னும் வெரி க்ளோசர் டு 2.0 வரும். அதே மாதிரி இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வந்து நான் 0.9 கொடுக்குறேன், சே ஐ எம் கெட்டிங் 1.7, 0.99 கொடுக்குறேன், அப்போ 1.97, 0.999 கொடுக்குறேன், 1.997, அப்போ இட்ஸ் ஆல்சோ கம்மிங் வெரி க்ளோஸ் டு 2. ஸோ அதுதான் இந்த கிராஃபில் பார்க்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பாயிண்ட்டு, இதுக்கு பின்னாடி பாயிண்ட்டு, அதாவது இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறது, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறது, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. சே வென் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ is nearing to that function value, அதாவது இப்போ இந்த function value 2 கிட்ட நியர் ஆச்சுன்னா, otherwise we can say if it coincides then the limit exists. அதுதான் என்னுடைய அர்த்தம். ஓகே, see left hand side value right hand side value coincide ஆச்சுன்னா then we are saying the limit exists. அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து left hand side அப்படிங்கும்போது say you will represent limit x tends to 1 minus, okay, f of x. அதே ரைட் சைடு அப்படிங்கும்போது limit x tends to 1 plus. So f of x which is equal to, and the function it's very close, it's nearing, and limit x tends to 1, f of x is equal to 2. So இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் லிமிட் left right hand side
when they coincides then limit exists. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ ஒன்றுங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கும்போது நம்ம வந்து வேல்யூஸ் எப்படி கொடுக்குறோம் 0.9 அப்புறம் 0.99 0.99 அப்போ வெரி க்ளோஸ் அப்படி கொடுக்கும்போது அந்த அவுட்புட் 2வாக இருக்கிறது இட்ஸ் கம்மிங் வெரி 1.997 அப்படிங்கிற மாதிரி வருது. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு 1.2 2.64 1.1 திரும்ப க்ளோஸாக வருது. ஸோ இப்போ வந்து இந்த ரைட் சைட்லேருந்து க்ளோஸாக வருது. 1.1 கொடுக்கும்போது 2.03. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கோயின்சைட் ஆச்சுன்னா தென் யூ கேன் சே த லிமிட் எக்ஸிஸ்ட். அதை தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 நெகட்டிவ். அதனுடைய வேல்யூ என்னவோ அந்த இன்புட் என்னவோ அதை வந்து மைனஸ் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இது ரெண்டு கோயின்சைட் ஆக்கும்போது லிமிட் எக்ஸிஸ்ட். ஓகே, இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வேல்யூஸும் கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் டைரெக்டாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது லிமிட்ஸு. அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த லிமிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில ஸ்டாண்டர்டு ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எஃப் அண்ட் ஜி அப்படிங்கிறது வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஹேவிங் போத் எக்ஸ்டென்ஸ் டு ஏ limit extends to a f of x and limit extends to a g of x exist. இது ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x plus or minus g of x னா then you can separately write this and you can separately write this. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x into g of x னா then you can apply limit extends to a f of x into limit extends to a g of x. அதே மாதிரி தான் டிவிஷனுக்கும். ஸோ இதே வந்து நம்ம ஜென்ரல். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தோம். இது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுன்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்டென்ஸ் டு 1ன்னு பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த ஆன்சர் நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு 1 இதுக்கும் 1. ஸோ ஆன்சர் வந்து டோட்டல் இல்லை. நம்ம இது டோட்டலாக பார்த்தாலும் எஃப் ஆஃப் நம்ம இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணாலும் when a limit tends to extends to 1 அப்படிங்கும்போது you will be having 1 plus 1 is equal to 2. ஸோ இந்த மாதிரி you can prove for limit multiplication and division. ஸோ just I have given the example for this. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி for multiplication and division there are some standard formulas. நான் இந்த டெரிவேஷன்ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் டைரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். டெரிவேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லது, பட் எனிவே இங்கே நான் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஏ டு த பவர் ஆஃப் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஏ டு த பவர் n மைனஸ் 1. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா x to the power 4 minus 2 to the power 4 x minus 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் x tends to 2 அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து 0. ஆனால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன 4. ஓகே, ஏயோட வேல்யூ என்ன 2. ஓகே, அப்போ வந்து n மேலே 4 minus 1. ஸோ you'll be having 4 into 2 to the power of 3. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன். ஸோ எக்ஸ் டு த பவர் n மைனஸ் ஏ டு த பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இந்த பவர் இருக்கு இல்லையா n இன்ட்டு ஏ, இந்த லிமிட் இருக்கு இல்லையா ஏ டு த பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது. அப்புறம் வந்து sin x by x is equal to 1 when x tends to 0. இப்போ cos xக்கு வந்து x tends to 0 அப்படிங்கும்போது cos x is equal to 1. Turn வந்து turn x by x is when x tends to 0 is equal to 1. And also we have e power x minus 1 divided by x is limit x tends to 0 log of 1 plus x by x is equal to 1. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம லிமிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ எவாலுவேட் லிமிட்ஸ். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன்.
limit x tends to 3. So f of x அப்படிங்கும்போது so what is the answer? X plus 3க்கு வந்து limit x tends to 3 அப்படின்னா you will be getting 3 plus 3. So x tends to 3. அப்போ 3க்கு substitute பண்ணுறோம், xக்கு 3 substitute பண்ணுறோம், answer is 6. அடுத்தது வந்து செகண்ட் சம் வந்து limit r tends to 1. r tends to 1. அப்போ limit r tends to 1 அப்படிங்கும்போது pi r squared இருக்கும்போது pi into 1 squared is equal to pi. அடுத்தது 3 x tends to 4 limit x tends to 4 அப்படிங்கும்போது 4x plus 3 divided by x minus 2. So you will be having 4 into 4 plus 3 divided by 4 minus 2. அப்போ எவ்வளவு 15 by 2. அடுத்தது limit x tends to minus 1. So நான் direct அப்படியே substitute பண்ணுறேன். x to the power 10 minus 1 to the power 10 plus minus 1 to the power 5 plus 1 divided by this is minus 1. Okay, so minus 1 okay. அப்போ என்ன ஆகும்? say this will be positive and this will be negative and this will be plus. அப்போ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ யுல் பி ஹேவிங் +1 -1 +1 டிவைடட் பை -2. ஸோ இது கேன்சல் ஆகிடும், ஆன்சர் இஸ் -1/2. ஸோ இதில் இந்த லிமிட்ஸ்லாம் எப்படி பண்ணோம்? டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம். சில டைம் வந்து டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. எப்படி வரும்னா சி யூ வில் பி கெட்டிங் 0/0 ஃபார்ம் வரும், ஆர் யூ வில் பி கெட்டிங் 0 you will be getting some value divided by 0. அப்போ infinity ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது how we can find the values for the limits அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ டைம் ஆகுது? ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், limit x tends to 0 x plus 1 whole to the power 5 அப்படிங்க. சரி பார்த்தீங்கன்னா இங்கே 0, அப்போ 1 இருக்குது, -1, இங்கேயும் 0, அப்போ என்ன வருது? 0/0 ஃபார்ம் வருது. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம x plus 1 -1 ஓகே. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே x plus 1 இருக்கு இல்லையா? இந்த எக்ஸை x plus 1 ஒன்றுன்னு எழுதலாமா? வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையே. எக்ஸை +1 ஆட் பண்ணியிருக்கேன், -1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து எக்ஸ் தான், அப்போ சேஞ்ச் ஆகலை. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் பாருங்கள். x to the power 5 x to the power x plus to the power 5 -1 இதை நான் பவர் 5ன்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா? 1 to the power anything will be the same value. இப்போ இங்கே வந்து x plus 1 -1. இப்போ இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஞாபகம் பார்த்தீங்கன்னா x to the power n minus a to the power n divided by x minus a அந்த ஃபார்மில் இருக்கா இல்லையா? ஓகே. இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன், இந்த x plus 1 வந்து சே ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ x tends to 0 அப்படின்னா y tends to 1 அப்படின்னு எழுதலாமா இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, y to the power 5 -1 divided by y minus 1 where limit y tends to 1. இதை பாருங்கள், இதில் வந்து limit x tends to 0. இப்போ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1, அதனால் x tends to 0 அப்படின்னா y tends to 1. அதுதான் limit y tends to 1. இப்போ இந்த ஃபார்மில் வந்து இந்த ஃபார்மில் வந்திருக்கா இல்லையா? ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? n into a to the power n minus 1. ஸோ இங்கே வந்து 5 into a என்ன 1 to the power 5 minus 4. எது போட்டாலும் ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ 5 into 1. ஸோ ஆன்சர் என்ன? 5. ஓகே. say when you are getting 0/0 how to apply the limits. ஸோ நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த x plus 1 இருந்ததுனால இங்கே +1 ஆட் பண்ண -1 ஆட் பண்ணேன், அதனால் எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ அது வந்து இந்த ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்மில் வந்தோன்னா இட்ஸ் ஈஸி டு சப்ஸ்டியூட்.
நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். சரி, இதில் பாருங்களேன், இதுலேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 × 2 squared -2 -10 divided by 2 squared -4. So this also 12, இதுவும் 12. ஸோ 0/0 ஃபார்ம் இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி இந்த சம் வந்து 3x squared -x -10 இல்லையா? ஆக்சுவலாக 3 × 10 வந்து 30 இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். டிஃபரன்ஸ் என்ன வந்துடும்? 1 வரணும். ஸோ -6 + 5 அப்படின்னு போட்டோன்னா 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30, டிஃப்ரென்ஸ் வந்து -1 வருது. ஸோ அதனால் நான் என்ன எழுத போகிறேன்? 6x + 5x -10 டிவைடட் பை, இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x -2 x + 2 இல்லையா? ஸோ இப்போ இதை மேலே என்ன பண்ணலாம்? அப்படியே எழுதிட்டு வாங்க. லிமிட் x → 0 2. ஓகே, இப்போ இதில் வந்து 3x, அப்போ x -2 + 5 எடுத்தோம்னா x -2. ஓகே, ஸோ x -2 x + 2. ஓகே, அப்போ 3x + 5 into x -2 whole divided by x -2 into x + 2. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? x -2ஐயும் x -2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் லிமிட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். லிமிட் x → 2 அப்ளை பண்ணோம்னா you will be getting 3 × 2 + 5, அடுத்தது வந்து 2 + 2. So you will be having 6 + 5 divided by 4. So answer is 11/4. Answer is 11/4. சரி, இப்போ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, அதுக்காக தான் அதை போட்டேன். ஸோ இது என்ன ஆன்சர் வந்து 1ன்னு தெரியும். ஓகே, இப்போ செகண்ட் சம் எடுத்துக்கலாம். லிமிட் x → 0 sin ax divided by bx. ஸோ நான் இதை எப்படி எழுத போகிறேன்னா, லிமிட் x → 0 sin ax divided by ax. இப்போ நான் ax ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், அதனால் ax ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேயா? இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா என்ன? சரி, இது வேல்யூ இஸ் 1 sin ax divided by ax. என்ன இங்கே இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. அதனால் இதனுடைய வேல்யூ வந்து லிமிட் x → 0 போது இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ வந்து a/b. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் sin ax by bx அப்படின்னாலும் இதே நீங்கள் ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். லிமிட் x → 0னா a/b அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கோ அதை a/b அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, லிமிட் x → 0 cos of x divided by pi minus x. இதான் இது எப்படி எழுதிக்கிறேன்னா, cos x into 1 minus pi x. லிமிட் x → 0. இதனுடைய என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1ன்னு பார்த்துருக்கோம். இங்கே லிமிட் टेंड्स to 0 அப்படிங்கும்போது இது 0 ஆகிடும். இப்போ இது 1/pi. ஸோ ஆன்சர் என்ன? 1/pi. ஓகே, ஸோ இது இந்த சம் டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். அடுத்தது வந்து cos 2x divided by cos x. அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லிமிட் x → 0, you can say it is 2 cos சரி, இந்த cos 2x - 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 sin squared x. ஓகே, அதே மாதிரி இதே எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 sin squared x/2 அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ cos 2x - 1 வந்து 2 sin squared xம்,
இதுக்கு வந்து cos xக்கு வந்து 2 sin squared x by 2 போட்டிருக்கோம். 2x இருக்கிறதுனால இங்கே x, இது x இருக்கிறதுனால x by 2. இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் x tends to 0. இப்போ வந்து இந்த sin x இருக்கு இல்லையா, இந்த sin x இங்கே வந்து sin x by 2 அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, இது ஹோல் ஸ்கொயர் ஆஃப் கோர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ sin 2x நம்ம எப்படி எழுதலாம்? sin 2x எப்படி எழுதலாம்? 2 sin x cos x. ஸோ இப்போ இதுவே x இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், sin x இருந்ததுன்னா 2 sin x by 2 cos x by 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். லிமிட் x tends to 0 2 sin x by 2 cos x by 2. இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதனால இந்த வந்து ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வெறும் ஃபங்க்ஷன், ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இது sin squared x cos squared x. கீழே என்ன, ஏற்கனவே நமக்கு வந்து அதே ஃபங்க்ஷன் இருக்குது x by 2. ஸோ வில் பி கேன்சலிங். ஓகே, இப்போ ஆக்சுவலாக cos x by 2க்கு என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். cos x when x tends to 0 அப்படின்னா, அண்ட் இதனுடைய ஆன்சர் வந்து 1. இதனுடைய ஆன்சர் 1. இங்கே 2 இருக்குது. ஸோ வில் பி ஹேவிங் 2 into 1 is equal to 2. இது ஆன்சர். ஸோ இது வந்து சைன்ஸ் 2 sin x cos x, இதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது this will be changes here 4. So we'll be having 4 into 1 is equal to 4. Okay, இந்த 2 sin x by 2 sin x cos x, ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 sin x by 2 cos x by 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதனால் இப்போ வந்து 2ங்கிறது 4 ஆகிடும். you will be having 4 into 1 is equal to 4. ஸோ இப்போ find limit x tends to 0 f of x and this is 1. Okay, find limit x tends to 0 f of x and also when limit x tends to 1 f of x. Okay, ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு f of x is equal to 2x plus 3. அப்போ லிமிட் x tends to 0 எடுத்துக்கலாம். லிமிட் x tends to 0 அப்படிங்கும்போது என்ன ஆகும், say 2 into 0 plus 3 is equal to 3. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் x tends to 1, ஏன்னா x tends இங்கே வந்து greater than 0 and also they have given limit x tends to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. So you can write it as for 3 into x plus 1. ஓகே, அப்போ 3 into 1 plus 1 is equal to 2. அப்போ ஆன்சர் வந்து 6. ஓகே, இப்போது நம்ம இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லிமிட் x tends to 1 f of x where f of x is equal to x squared minus 1 when x is less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொரு இது வந்து ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x greater than 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, சரி இந்த இதில் பாருங்களேன், 1ங்கிறதுல வந்து நியர்பை வேல்யூஸ், லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூஸ், ரைட் ஹேண்ட் வேல்யூஸு லிமிட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா, ஈக்குவல் கோயின்சைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஏன்னா எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹச், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன வேல்யூ குறைச்சலாக 1 மைனஸ் ஹச் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இதில் வந்து எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கும்போது ஹச் டென்ஸ் டு 1 அப்படிங்கிற மாதிரி ஆகும் இல்லையா. ஸோ ஹச் டென்ஸ் டு 1 அப்படிங்கும்போது I can write it as limit x h tends to 1 and I can write it as x எப்படி எழுதலாம், 1 minus h whole squared minus 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை என்ன ஆகும் அப்படின்னா 1 plus h squared minus 2h minus 1 அப்படிங்கும்போது இந்த 1 கேன்சல் ஆகிடும். when limit h tends to 1 அப்படிங்கும்போது so you will be having 1 h squared 2h. so you will be having limit, இது எப்படி எழுதலாம், h tends to h minus 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அப்போது when h tends to 1 அப்படிங்கும்போது
x tends to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. நான் x tends to 0 எழுதிட்டேன். x tends to 1 அப்படின்னா then h tends to 0. அப்போ h tends to 0 அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா லிமிட் h tends to 0 அப்படிங்கும்போது this equal to 0. ஓகேயா? ஸோ இங்கே x tends to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. when I am putting x is equal to 1 minus h அப்படிங்கும்போது h tends to 0. அதை நான் அப்ளை பண்ணும்போது I am getting the value of 0. அடுத்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் லிமிட்ஸு. ஸோ அதுக்கு வந்து லிமிட் x tends to 1 ப்ளஸ் போட்டுக்கிறேன் f of x அப்படிங்கும்போது I am writing as minus x squared minus 1. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா முன்ன வந்து 1 minus hன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ புட் x is equal to 1 plus hன்னு அச்சீவ் பண்ணிக்கிறேன். அப்போ x tends to 1 அப்படிங்கும்போது h tends to 0. x tends to 1 அப்படிங்கும்போது h tends to 0. So I can write it as இங்கே வந்து minus 1 plus h whole square minus 1. So limit h tends to 0. So you'll be having the minus வெளியே எடுத்துக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. So 1 plus h squared plus 2h and 2h இங்கே ஒரு minus 1. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஓகே, minus 1 இது வந்து இப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் h tends to 0 அப்படிங்கும்போது so you will be having coincide ஆகுதே, sorry, minus 1 you cannot cancel it, minus 1 தானே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா this minus 1 plus h squared plus 2h minus 1. ஸோ இந்த h வேல்யூஸ் தான் 0 ஆகும், இந்த minus 1 minus 2 இருக்கும். ஸோ you are getting minus 2. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா when x tends to 1 minus அப்படிங்கும்போது you are getting 0 value. when x tends to plus 1 ங்கும்போது you are getting minus 2. both are not coinciding. then limit not exist. இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம், x tends to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அதை வந்து 1 மைனஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ அதனால் நான் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் க்ளோஸ் டு எக்ஸாக எடுத்துக்கிறேன் ஒரு வேல்யூ. ஸோ 1 மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துக்கும் போது எக்ஸுக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி when x tends to 1 அப்படின்னா h tends to 0. h tends to 0 அப்படிங்கும்போது I am getting the value of 0. அடுத்தது வந்து x tends to 1 plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா I am getting value of minus 2. Actually limit exists in they both should coincide, but here I am getting 0, here I am getting minus 2. So they are not coincides. No, then we can say limit not exist.